ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் விஜய் சௌமியா. கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் பரவலாக எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கேம்னா டக்குன்னு சொல்லக்கூடியது, இல்லைன்னா அதிகப்படியாக விளையாடக்கூடிய ஒரு கேம்னா அது வந்து கிரிக்கெட்டை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிரிக்கெட் வீரர்கள் மேலே அதாவது சினிமா நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதே போல கிரிக்கெட்டர்களுக்கும் வீரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க, ரொம்ப வெறி கொண்ட வீரர்களாக இருந்தாங்கன்னா ரசிகர்களாக இருந்தாங்கன்னா அவங்க பிளேஸ் எங்கே போகிறாங்களோ அங்கே போயெல்லாம் அவங்கள பார்க்கறது அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க மேலே இருக்கக்கூடிய பாசமா ஆசையா இல்லை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஆர்வத்துக்காக பண்றாங்களா, இல்லைன்னா இதை வேற எப்படி கொண்டு போறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுடைய பார்வைக்கே விடுறேன். இப்போ ஷமி அவர்கள் ஆக்சுவலி நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயர், ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ரைட் ஹார்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த இயர் தான் வந்து அர்ஜுனா அவார்டும் வந்து வாங்கியிருந்தாரு. கிரிக்கெட்டுல ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கிறவங்க, எப்படி படத்துல வந்து நல்ல படமா கொடுக்குற டைரக்டர் ஆக்டர் அவங்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல விளையாடக்கூடிய நல்ல ஒரு பிளேயருக்கு வந்துட்டு அவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், லாஸ்ட் இயர் அவருடைய கெரியர்ல ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கான வாய்ப்பு தழுவ விட வேண்டியதா போயிருந்தது. அண்ட் அதை தாண்டி அவருடைய கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அவர் விளையாடிட்டு இருக்காரு. 1990 பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஷமி அவர்கள் யூபியை சேர்ந்தவர். அண்ட் இப்போ கூட நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆஸ்திரேலியா 2 டெஸ்ட்ல வந்து அவர் போயிருக்க வேண்டியது, அன்பார்ச்சுனேட்லி அவரால் போக முடியாமல் போச்சு. என்ன காரணம்னா ஃபிட்னஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இருந்த நேம் லிஸ்ட்ல அவர் பேர் இருந்ததாகவும் அண்ட் ஒரு சில விஷயங்கள் அவரை சுற்றி நடக்கிற மாதிரி தெரியறதுனால தான் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷமி அப்படின்னு போட்டிங்கனாலே அவர் வந்து தனியா இருக்கக்கூடிய போட்டோவை தாண்டி ஒருத்தவங்களோட இருக்கக்கூடிய போட்டோ தான் நிறையவே இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ அது கூட ஒரிஜினல் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மார்ஃபிங் போட்டோ. ஸோ இது வந்து ஷமி மேல இருக்கக்கூடிய வேற யாராவது ஒருத்தருடைய ஃபேன் ஷமி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஷமி மேல அவங்களுடைய கோபத்தை காட்டணுன்றதுக்காக மார்ஃபிங் பண்ணாங்களா, இல்லைன்னா ஷமியோடைய ரசிகராகவே இருந்துக்கிட்டு இவங்களோட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அந்த ஆசையினால மார்ஃபிங் பண்ணாங்களா, இல்லைன்னா இன்னொரு பக்கம் சொல்ற பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். ஸோ அவங்க எப்படியோ இவரை பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்களான்றது தான் தெரியல. எஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு சொன்னேன். எஸ், இட்ஸ் நன் அதர் தென் நம்மளுடைய இந்தியன் டென்னிஸ் பிளேயராக இருக்கக்கூடிய சானியா மிர்சா அவர்கள். ஸோ சானியா மிர்சா அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி ஷோயப் மாலிக் அவங்களோட திருமணம் ஆகியிருந்தது. அண்ட் 2008 or 9 வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடந்து 2010 கல்யாணம் ஆகியிருந்தது. ஹைதராபாத் முஸ்லிம் அவங்களுடைய வழக்கப்படி. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், எல்லாருக்குமே தெரியும் சானியா மிர்சா அவர்கள் 14 இயர்ஸ்ல இருந்தே ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய சிஸ்டரும் வந்து இதில் ஈடுபாடு இருந்தாலும் அவங்க வந்து திருமணம் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய முன்னாள் கிரிக்கெட் பிளேயரா கேப்டனா இருந்த அசாருதீன் அவங்களுடைய மகனை தான் அவங்க சிஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களும் வந்து ஒரு கிரிக்கெட்டரை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவர் வந்து நம்ம நாட்டு பிளேயரா இருந்தாலும் இன்னொரு நாட்டுக்காக விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். அவர் தான் வந்து ஷோயப் மாலிக் அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்களுடைய திருமணம் அந்த ஆன போதே வந்து நிறைய பேர் அது எப்படி ஒரு இந்திய, அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க ஒலிம்பிக்லாம் வேற போய் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் விளையாடிட்டு இருக்கவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறவங்க பக்கத்தில் வேற ஒரு கண்ட்ரி சேர்ந்தவங்களை பண்ணால் அவங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் போயிருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய லைஃப் அவங்க வந்து சூப்பராகவே ஹாப்பியா லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2018 அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்ல இல்லை லாஸ்ட் இயர் எண்டில் தான் வந்து அவங்களுடைய டிவோர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய மகனை வந்து அவங்க தான் வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ அவங்க தனியா இருக்கிறது காரணமா வச்சு ஒரு வேளை ஷமியோட சேர்த்து பேசுறாங்களா அப்படின்னும் தெரியல. இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்படி இருக்குதா, அதை வந்து இப்படி அவங்க ஒரு பர்சனலா டாக்ஸ் இருக்கக்கூடியதை வெளிப்படையா அப்படி போட்டு கட்டுறாங்களா அப்படின்னும் தெரியல நம்மளுக்கு ஆக்சுவலி. ஏன்னா
இப்போ ரீசெண்டான ஒரு போஸ்ட்ல கூட பார்த்தீங்கன்னா பையனை எப்படி வளர்க்கணும், பேரண்டிங் பற்றியும் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி, பொண்ணு வந்து எப்படி மதிக்கணுன்றது வரைக்கும் அவங்க வந்து அப்பப்போ ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவே இருப்பாங்க சானியா மிர்சா அவர்கள். அண்ட் இவங்க வந்து 86ல் பார்ன் ஆனவங்க சானியா மிர்சா அவர்கள். அண்ட் இவங்களுடைய லைஃப் பையனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் ஆகி அவங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த சமயத்தில் இந்த பக்கம் ஷமி அவர்களுடைய கெரியருக்கு ரொம்ப ரொம்ப அடுத்தடுத்த கட்டத்துக்கு விளையாடக்கூடத்துக்கான தருணத்தில் இருக்கக்கூடியவரை இந்த ஒரு ரீசன் நிறைய தேவையில்லாத இந்த ஃபோட்டோஸ்னாலையும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய ஹெல்த்தும் கொஞ்சம் இருக்கிறதுனாலையும் அவங்கள வந்து இந்த ஆஸ்திரேலியா டூர்ல எடுக்காம போயிட்டாங்க. பட் இது எந்த அளவுக்கு அவருக்கு வருத்தம் தரக்கூடியதா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இது உண்மையான இந்த பட்சத்துலயும் சரி, இல்ல பொய்யா இருந்தாலும் பட்சத்துலயும் சரி, அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். அவங்களுக்கு ஓன் டிசிஷன் இருக்கும். அது அவங்க என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிக்க போறாங்க. எதுக்கு தேவையில்லாம அதுவும் எல்லா போட்டோவுமே ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியால பரவக்கூடியது 2 பேர் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாங்கன்ற முதல் கொண்டு இக்கச்சக்கமான போட்டோஸ் வந்து இருக்குது. அதை பார்த்தாலே தெரியுது வந்து மாஃபிங் சொல்லிட்டு அப்படி தத்ரூபமா மாஃப் பண்ணி ஒருத்தவங்களுடைய கெரியரையும் ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃபையும் வந்து என்னத்துக்கு ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஏன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இப்படி பண்ணிட்டு போயிடுறீங்க, உங்களுக்கு வியூஸ் போதா, உங்களுக்கு வந்து நல்லா ஷேர் ஆகுதா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இன்னொருத்தவங்களுடைய லைஃப் அதில் வந்து வைக்கிறதுல என்ன இருக்கு? அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணட்டும், அவங்க சொல்லட்டும், அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்ற பட்சத்துலயே அது அவங்களுடைய ஓன் சாய்ஸ். இல்லைன்னா அவங்க லவ் பண்றாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, எனிதிங், அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அவங்க விளையாடக்கூடிய கேம்ல, இப்போ கண்ட்ரிக்காக விளையாடக்கூடிய கேம்ல அவங்க ஏதாவது அந்த மாதிரி கொலரிப்பி பண்றாங்க அப்படின்னா நம்ம குவெஸ்சன் பண்ணலாம், கேட்கலாம், எது வேணா சொல்லலாம். இது அவங்களுடைய பர்சனல் லைஃப். ஒருத்தவங்க செலிபிரிட்டியா இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டியா இருக்கட்டும், சினிமா செலிபிரிட்டியா இருக்கட்டும், பாலிடிக்ஸ் செலிபிரிட்டி, எனிதிங், எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களாலும் சரி, அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டாங்கன்றதுக்காக அவங்களுடைய லைஃப் நம்ம கையில தான் இருக்குதுன்ற மாதிரி சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய நெட்டிசன்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்களுக்கு தாங்க. அது இன்னொருத்தவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் சரி, பர்சனல், அவங்கள பர்சனல் எனக்கும் பர்சனல் தானே அப்படின்ற மாதிரி ஓவரா வெறிகொண்ட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க லைஃப் அவங்க வாழட்டும். அண்ட் இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிரிக்கெட்டரும் வந்து இப்போ ஆஸ்திரேலியா டூருக்கு போயிருக்காரு. அங்க அவருடைய மேட்சும் நல்லபடியா விளையாடிட்டு இருக்கிறாரு. அண்ட் அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய, அதாவது ஆஸ்திரேலியா இப்ப வந்து பிரேக் இருக்குது. அண்ட் அந்த சமயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃபா இருக்கக்கூடியதோ பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யார் சொல்ல போற அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபம் கில் அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருக்கு என்னமா பர்சனல், அவருக்கு எங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவர் யாரை லவ் பண்றாரு, யார் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எஸ், நம்மளுடைய ஃபார்மர் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்றதை விட காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவங்களுடைய மகள் சாரா டெண்டுல்கர். அண்ட் அவங்க வந்து மெடிசன் படிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேஷன் அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து மாடலிங்க்கு போனாங்க. இப்போ வந்து பாலிவுட் ஃபுல்லா, அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் கூடவே தான் எங்க போனாலும் பார்ட்டி பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அங்கதான் அவங்கள அங்க பார்க்கலாம். அண்ட் அப்படி இருக்கிறவங்க இப்போ இவங்களோட, அதாவது சுபம் கில்லோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல பயங்கரமா இதே போலதான் பரவலான நிறைய பேர் நியூஸ், போட்டோஸ் எல்லாம் வந்து இது பண்ணி அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க வந்து ஓப்பனா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லலனாலும் இவங்களுக்காக, சுபம் கில்காக அவங்க வந்து ட்வீட் போடுறது, விஷ் பண்றது, அண்ட் ஈவன் அவங்க அப்பாவே வந்து இப்போ விஷ் பண்றது அளவுக்கு வந்தாச்சு. அண்ட் அவங்க அப்பான்றது நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர், அவரை தான் சொல்றோம். அவரை வந்து ஓகே அப்படின்ற, ஏன்னா அவரே வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கும் போது லவ் அப்படின்றது எப்படி இருக்கும்ன்றதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால பொண்ணுடைய விருப்பம்ன்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் எதுவும் வரல. இப்போ அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் அவங்களுடைய பர்சனல் லைஃபை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லீவை வந்து அதுங்க அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் கண்ணா பின்னான்ற ஒரு டேக் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ரொம்ப இதுவா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அது அவங்களுடைய சாய்ஸ். ஒருத்தவங்க ட்ரெஸ் பண்றது, எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றதெல்லாம் இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது. அவங்களுடைய நெருக்கமான போட்டோஸ் வந்து அவங்களா சோஷியல் மீடியால போடுறதுன்றது வேற. எங்க இருந்து வந்து பேப்ரிஸ்ன்ற பேர்ல எடுத்து அவங்களுடைய போட்டோஸை இந்த மாதிரிலாம் பரப்புறதுன்றதெல்லாம் உங்களுடைய ஒர்க் எத்திக்ஸா அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்க எப்படியும் கூடிய சீக்கிரத்துல சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு கிரிக்கெட்டருடைய கல்யாணம் அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் ஆக போகுதுன்றது தெரியுது. ஏன்னா இப்போ மேபி சாம்பியன்
நடக்க போகுது. அது முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுபம் கில் இருந்தாலும் நல்லாவே வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு. இன்னும் நல்லாவே அவர் வந்து விளையாடணும். ஏன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து மாப்பிள்ளையா ஆக போறாருன்ற பட்சத்துல அவர் எந்த மாதிரியான ஒரு பிளேயர், ஸோ அதுக்கு ஈக்குவலா அதை விட இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல எந்த அளவுக்கு அவங்க விளையாடுறாங்களோ ஸோ அதுல கொஞ்சமாவது அவர் வந்து பண்ணாதானே அதுக்கான ஒரு மதிப்பு இருக்குன்றது. அண்ட் சாரா டெண்டுல்கர் அவங்க எடுத்துக்கிட்ட மெடிசனை தாண்டி இப்போ ரீசெண்டா கூட சச்சின் டெண்டுல்கர் போட்டிருந்தாரு அவருடைய ட்ரஸ்ட் என்ஜிஓ வந்துட்டு சாரா டெண்டுல்கர் தான் டைரக்டரா இருந்து பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலயும் வந்து அவங்க சோஷியல் ஒர்க்லயும் வந்து ரொம்ப அழகா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல இன்னொருத்தவங்க சேரலன்றதை தாண்டி அது அவங்களுடைய சாய்ஸ். அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு தேவையில்லாம போட்டோஸை பரப்பி ஒருத்தவங்களுடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணாதீங்கன்றதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.